வணக்கம் மக்களே, இது உங்கள் சேனல் XCMR அஃபிஷியல். எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்க குழந்தைக்கு அட்மிஷனுக்காக, சரிங்களா? இதுல கிளாஸ் 2ல இருந்து ஆன்வர்ட்ஸ் படிக்கிற குழந்தைகளை உள்ள சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அவர்களுக்கு 2ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆகும்னு எல்லாத்துக்கும் தெரியும், ஷெட்யூல் பார்த்துருப்பீங்க. ஓகே, ஆனா ஒரு சில பள்ளிகள் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆல்ரெடி ஆரம்பிச்சுட்டாங்க, சரிங்களா? ஸோ அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம். உங்களுடைய வேகன்சிலாம் எப்படி இருக்கும், ஸோ அதனுடைய ஒரு ஸ்கிரிப்ட் நான் காமிச்சிடுறேன். எப்படி இருக்கும் அதை ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? உங்களுடைய வேகன்சி லிஸ்ட் எப்படி இருக்கும், எங்கெங்க எத்தனை வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கு, எல்லாத்தையும் ஒரு ஸ்கூல் மூலமா காட்டுறேன். கோல்டன் ராக் கேவி கிட்ட யாராவது இருந்தீங்கன்னா அந்த ஸ்கூல்ல எக்கச்சக்கமான சீட்ஸ் அவைலபிள் இருக்கு. கிளாஸ் 2ல இருந்து 5th கிளாஸ் வரைக்கும் இருக்கு, சீட்ஸ் இருக்கு. ஸோ இந்த பதிவுல நான் அதை காமிக்க போறேன், நீங்க பாருங்க. இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் வேகன்சி இருந்தால் எடுக்கப்படும். அதனால உங்கள் பகுதியில் உள்ள ஸ்கூல்ல உள்ள வெப்சைட்டை செக் பண்ணிக்கிட்டே இருங்க. அதாவது செக் பண்ணலைனாலும் ஸ்கூலுடைய நோட்டீஸ் போர்டை போய் செக் பண்ணுங்க. ஷெட்யூல்டு 2ஆம் தேதி கொடுத்துருக்காங்களே, அதுக்கு முன்னாடி கூட வர சான்சஸ் உண்டு. ஸோ மக்களே, ஒரு தடவை ஸ்கூலை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொன்று மக்களே, உங்க குழந்தைக்கு சில குழந்தைகளுக்கு 7 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கும். சில பெற்றோர்கள் நம்மள்ட்ட அணுகுனவங்க சிலர் என்ன பண்ணிருக்காங்கன்னா கிளாஸ் 1க்கு திருப்பி அப்ளை பண்றீங்க. ஓகே, நீ அப்ளை பண்றது ரைட், ஓகே, அது உங்களுடைய எண்ணங்கள். ஆனா என்னைய பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி குழந்தைகளுக்கு 2nd கிளாஸுக்கு அட்மிஷன் கிடைக்குதான்னு ட்ரை பண்ணுங்க, சரிங்களா? அந்த 2nd கிளாஸுக்கு அட்மிஷன் பண்றதுக்காக ட்ரை பண்ணுங்க. அந்த எல்லா விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஏன்னா அட்மிஷன் 2nd கிளாஸ்ல கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு வெல் அண்ட் குட், இன்னும் கொஞ்சம், சரிங்களா? ஸோ அதனால அந்த இதையும் முயற்சியும் கைவிடாம கண்டினியூவா பண்ணுங்க, உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் உண்டு, சரிங்களா மக்களே? ஓகே மக்களே, நம்மளுடைய பதிவை புதிதாக யாராவது பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. எக்கச்சக்கமான ஷேரிங் நீங்க பண்ணிருக்கீங்கன்னு தெரியுது எனக்கு. ஏன்னா எக்கச்சக்கமான போன், ஒரு நாளைக்கு 150 காலுக்கு மேல அட்டன் பண்ணியிருக்கேன், சரிங்களா? அதே மாதிரி மெசேஜ், அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கு மக்களே. ஸோ யாரும் டிலே பண்ணாதீங்க. இந்த ஆஃப்லைன் அப்ளிகேஷனுக்காக 2ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. உங்களுடைய வெப்சைட்டை செக் பண்ணுங்க, உங்களுடைய ஸ்கூலுடைய வெப்சைட் உங்களுக்கு தெரியலன்னா வேற ஒண்ணுமே இல்லை, கூகுள்ல போங்க, குரோம்ல போங்க, எதையா ஒண்ணுல போங்க. எந்த கேவி, அத கேவி பேரை போட்டு கேவி இன்ன பேரு திருச்சி நம்பர் 1 நம்பர் 2 சென்னை அண்ணா நகர் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சாலே வெப்சைட் ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் பண்ணுங்க, கீழே பாத்துங்க அப்டேட்ஸ்னு இருக்கும். இல்லைன்னா கீழே பிடிஎஃப் ஃபார்மேட்ல கொடுத்துருப்பாங்க, அதுல பேஜஸ் 1 2 3ன்னு இருக்கும். ஸோ அதை பாருங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நியூலி இருக்கும், அந்த பேஜ்லயே தெரிஞ்சிடும். ஸோ அதை மட்டும் டவுன்லோட் பண்ணி பாருங்க, வேகன்சியை பார்த்துக்கோங்க. இன்னும் சில ஸ்கூல்ல அப்டேட் பண்ணல, சில ஸ்கூல் இல்லைன்னு சொல்லிடுவாங்க இந்த வரைக்கும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். 2ஆம் தேதி ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு அது வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. அப்படி யாராவது குழந்தைகள் நீங்க இருந்தீங்கன்னா ஸ்கூலை அணுகவும். ஏன்னா அதுக்கு முன்னாடியே என்னை பொறுத்தவரைக்கும் அணுகவும். ஏன்னா இந்த மாதிரி கோல்டன் ராக்ல மட்டும் முன்னாடியே பண்ணிட்டாங்க. அவங்க 2ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. மற்ற ஷெட்யூல்லாம் எப்படின்னா 2ஆம் தேதிக்கு அப்புறம் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கூல் மட்டும் 2ஆம் தேதிக்குள்ள கொடுத்துருக்காங்க. ஸோ மக்களே, அந்த இதை காட்டுறேன், வாங்க பார்ப்போம். நான் சொன்னேன் பாத்தீங்களா, நான் சொன்ன விஷயம் இதுதான். அதாவது கிளாஸ் 2ல இருந்து ஆன்வர்ட்ஸ், அதாவது இப்போ என்ன நமக்கு கேந்திர வித்யாலயா கோல்டன் ராக் சரிங்களா, ஒரு நோட்டிபிகேஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ இந்த வருஷத்துக்கு 2ல இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் உள்ள குழந்தைகளுக்கான வேகன்சி லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எப்படி பார்க்கலாம், சரிங்களா? ஸோ நம்ம நார்மலாக அடிச்சுட்டே இருந்திருக்கேன், கேவி கோல்டன் ராக் திருச்சின்னு அடிச்சாச்சு. அடித்த மொதல் வெப்சைட் வந்துருச்சு, சரிங்களா? இந்த திருச்சி.kvs.ac.in, சரிங்களா? இதை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணோன்னே இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஓப்பன் பண்ணோன்னே கீழே போய் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்படி வந்துருச்சு, வித்யாலயா அப்டேட்ஸ், ரீஜனல் அப்டேட்ஸ். இது தேவையில்லை நமக்கு. ரீஜனல்னா யாருன்னா சென்னையில் உள்ள ரீஜனல் ஆஃபீஸோட அப்டேட். இப்போ வித்யாலயா அப்டேட், இதில் அட்மிஷனை பற்றி போட்டிருக்காங்க. அட்மிஷன் 2026-27. இதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணுமா, இதில் போட்டிருக்காங்க பாருங்க, கிளிக் ஹியர் அட் த எண்ட் சி த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கிளாஸ் 2 to கிளாஸ் 5 வரை கொடுத்துருக்காங்க. பிடிஎஃப் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதை கிளிக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இவ்வளோதான் மக்களே. இப்போ பாருங்க மக்களே, இந்த பாருங்க தமிழ்லேயே கொடுத்துருக்காங்க, பொன்மலை திருச்சிராப்பள்ளி. இதில் 2027க்கான நோட்டிஃபிகேஷன் ஸ்கூல் தரப்புல கொடுக்கப்பட்டுள்ளது. நம்பர் ஆஃப் வேகன்சி, இது 19/3/2026 அன்று இவ்வளவு வேகன்சி இருக்கு, கிளாஸ் 1ல இருந்து கிளாஸ் 5 வரைக்கும். பெற்றோர்கள் யாராவது தன்னுடைய குழந்தைகளை இந்த கேந்திர வித்யாலயில் சேர்க்கணும்னு நினைச்சீங்கன்னா பாருங்க, இவ்வளவு வேகன்சி கொடுத்துருக்காங்க. கிளாஸ் 2க்கு 38, கிளாஸ் 3க்கு 33, கிளாஸ் 4க்கு 35, கிளாஸ் 5க்கு 37 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி வேகன்சி எப்படி அதிகமாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்கூல்ல என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு செக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் மெயினான விஷயம், சரிங்களா? ஸோ
வேகன்சி ஸ்டேட்டட் ஆர் சப்ஜெக்ட் டு சேஞ்சஸ். சரிங்களா? ஓகே. இதுல பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆஃப்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் கிளாஸ் 2 to 5. இது எப்போ நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 20 ஆல்ரெடி ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? இது நமக்கு லேட்டாக தான் தெரிஞ்சிருக்கு. 20/3/2026 2/4/2026. ஸோ இதுதான் இந்த டேட். சரிங்களா? நாளை தான் லாஸ்ட் டேட்டு. ஸோ நாளைக்கு பக்கா போயிடுங்க மக்களே. போயிட்டு உங்களுடைய அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி கொடுத்துருங்க. என்னென்ன டாக்குமெண்ட் நான் சொல்லியிருந்தேன் அதை ஃபுல்லாக எடுத்துகிட்டு போங்க, கொண்டு போய் கொடுத்துருங்க. டேட் ஆஃப் டிஸ்பிளே இருக்கு பார்த்தீங்களா, ஆஃப் அட்மிஷன் லிஸ்ட் வந்து இந்த 9ஆம் தேதி உங்களுக்கு அங்கே நோட்டீஸ் போர்டில் ஒட்டிடுவாங்க. இந்த ஆஃப்லைனில் அட்மிஷன் நடைபெறும்ல அவர்களுக்காக. சரிங்களா? அடுத்து வந்து அட்மிஷன் டேட்டு அப்போ எப்போ நடக்கும் கிளாஸ் 2லேருந்து 5க்கு அங்கேயும் பார்த்துக்கோங்க 10/4/2026 டு ஆன்வர்ட்ஸ். சரிங்களா? 10ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் ஆயிருன்னு சொல்கிறாப்புல. ஸோ மக்களே, திருச்சிக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கீங்க, கிளாஸ் 2ல இருந்து கிளாஸ் 5 வரைக்கும் இவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க. 5 தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைக்கு ஏஜ் மட்டும் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஸோ அந்த குழந்தைகளை இங்கே சேர்க்க ட்ரை பண்ணுங்க. ஸோ எல்லா டாக்குமெண்ட்ஸும் கொண்டு போங்க. போனீங்கன்னா பயனுள்ள வகையில் இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா மக்களே? அடுத்து பார்ப்போம் வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஆர் அவைலபிள் அட் த செக்யூரிட்டி பாயிண்ட். சரிங்களா? இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து யார்கிட்ட கிடைக்கும்னா செக்யூரிட்டிகிட்ட கிடைச்சிரும். சரிங்களா? வாட்ச்மேன் இருக்கார்ல ஸ்கூலுடைய, அவர்கிட்ட கிடைச்சிரும் சொல்கிறாப்புல. ஸோ அங்கேயே வாங்கிக்கோங்க. ஆல் டீட்டெயில் ஆஃப் ஆஃப்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஆர் அவைலபிள் ஸ்கூல் வெப்சைட். சரிங்களா? வெப்சைட்லேயே இருக்குன்னு சொல்கிறாப்புல. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஆனால் மக்களே, இதில் ஒரு விஷயம் என்னென்னா கிளாஸ் 2க்கு அப்புறம் ஆன்வேர்ட்ஸ் அதுக்கு வந்து 2லேருந்து 8 வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மக்கள் இன்னமும் டைம் கிடைக்க சான்சஸ் உண்டு. ஆனால் இவங்க நோட்டிஃபிகேஷன் 2ஆம் தேதி தான் லாஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்கூலை நீங்கள் அப்ரோச் பண்ணணும்னா நீங்கள் போய் அப்ளிகேஷனை வாங்கி போட்டு விட்ருங்க. சரிங்களா? போட்டிங்கன்னா கிடைக்க சான்சஸ் உண்டு மக்களே. ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த அரிய வாய்ப்பு கிடைக்காது. இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்கூலும் எடுத்தாங்கன்னா உங்களுக்கு அறிவிப்பாங்க. ஸோ வெப்சைட்டை போய் செக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. இது மாதிரி தான் பார்க்கணும், வெப்சைட்டை போய் செக் பண்ணணும். ஸோ மக்களே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மக்களே இன்னொரு விஷயம், இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுலேயே இருக்குது பாருங்கள். இந்த பிடிஎஃப் கொடுத்துருக்காங்கல்ல, இதில் சைடில் இதே பிடிஎஃப்ல டவுன்லோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே கிடச்சிரும் உங்களுக்கு. சரிங்களா? அப்ளிகேஷன் ஓகேங்களா? அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது அப்ளிகேஷன் ஃபார்ம். சரிங்களா? இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம் மக்களே, நல்லா பார்த்துக்கோங்க. கொஞ்சம் பெருசாக வைக்கிறேன். இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த ஃபார்மை மட்டும் டவுன்லோட் பண்ணிவிட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போங்க. கொண்டு போய் நீங்கள் சப்மிட் பண்ண வேண்டியது வரும். நான் அப்ளிகேஷனை எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து என்னுடைய வீடியோ முன்னாடி போட்டிருக்கேன். அதையும் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஸோ இதில் என்னென்ன கேட்டிருக்காங்க மெயினான விஷயம் பார்த்துக்கோங்க. குழந்தையுடைய பேர், சரிங்களா, அது கொடுக்கணும். டேட் ஆஃப் பர்த் அது கொடுத்துடணும். ஸோ குழந்தையுடைய இயர் மந்த்து டேட் வந்து என்ன மாதம் என்ன வயசு அதை வந்து செக் பண்ணுறக்காண்டி இது இருக்குது. ஓகேங்களா? அடுத்து வந்து எந்த கேட்டகரியில் பிலாங் பண்ணுறாங்க ஸோ அதை மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் குழந்தையுடைய பென் நம்பர். சரிங்களா? ஒவ்வொரு ஸ்கூலும் ஒரு பென் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது இன்கேஸ் நான் இன்னைக்கு நேற்று கூட வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, ஒரு குழந்தைக்கு ஆப்பார் சொல்லிட்டு ஒரு ஐடி அது கிரியேட் ஆயிருந்துச்சுன்னா அந்த ஐடியை கொடுக்கணும். இப்போ அவைலபிள். சரிங்களா? ஆதார் கார்டு இருந்தால் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காப்புல. இருக்கும் எல்லா குழந்தைகளுக்கும். ஓகேங்களா? இதோட வந்து இப்போ மதர் ஃபாதரோட டீட்டெயில் இங்கே ஃபாதர். சரிங்களா? உங்கள் நேஷனாலிட்டி ஆக்குபேஷன் என்ன இது கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் லாஸ்ட் 7 இயர் ட்ரான்ஸ்ஃபர். அதாவது யாராவது இதில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உள்ளவங்க யாராவது அப்ளை பண்ண போகிறீங்க உங்கள் குழந்தைக்குன்னா ஸோ அவர்கள் வந்து என்ன பண்ணணும்னா கீழே உள்ள சர்டிஃபிகேட்டை நிறைக்க வேண்டும். சரிங்களா? இந்த சர்டிஃபிகேட்டை நிறைச்சிக்கோங்க. நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டை நிறைச்சிக்கோங்க. இது ஸ்டேட் கவர்மெண்டாக இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கவர்மெண்டாக இருந்தாலும் சரி, இதை வந்து நிறைச்சி இங்கே பேரண்ட் சிக்னேச்சர் பண்ணணும். ஸோ இங்கே வந்து ஒரு கவுண்டர் சிக்னேச்சர் பண்ண வேண்டியது வரும். உங்களுடைய ஹெட் ஆஃப் ஆஃபீஸ் வந்து இங்கே கவுண்டர் சைன் பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? இதை வந்து இங்கே வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறது. சரிங்களா? நீங்கள் கொடுத்த எல்லா விஷயமும் கரெக்டுன்னு சொல்லிட்டு இவர் அப்ரூவல் பண்ணுறது. ஓகேங்களா? அடுத்து வந்து இந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட், இதுவும் அதே மாதிரி தான். சென்ட்ரல் கவர்மெண்ட்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட், ஸ்டேட் கவர்மெண்ட்னா ஸ்டேட் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட். சரிங்களா? தனித்தனியாக இருக்குது, பார்த்துக்கோங்க. இது வந்து டேட் இன் ஹார்னஸ் சர்டிஃபிகேட். சரிங்களா? ஸோ இது தேவைன்னா என்கிட்ட கேளுங்க, நான் அதை அனுப்பி விட்றேன் உங்கள்கிட்ட. எல்லா சர்டிஃபிகேட் என்கிட்ட இருக்குது. அப்படி அதாவது தேவையில்லைன்னா இந்த சைட்டில் போய்ட்டு கூட எடுத்துக்கலாம். சரிங்களா? இதே போல தான் மற்ற ஸ்கூலுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணணும். சரிங்களா? அதே மாதிரி செக் பண்ணி பாருங்கள். வெப்சைட்டில் ஏதாவது வந்துச்சுன்னா செக் பண்ணுங்கள். குழந்தையுடைய வயசை ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். அந்த குழந்தைக்கு ஏஜ் எலிஜிபிலிட்டி இருந்தால் கிளாஸ் 1க்குன்னு இருந்தால் மட்டும் 1க்கு போடுங்க. 2க்கு இருந்துச்சு இந்த மாதிரி வேக்கன்சி தெரியுதுன்னா கண்ணை மூடிட்டு கொண்டு போய் அப்ளை பண்ணி பாருங்கள். கிடைக்க சான்சஸ் உண்டு மக்களே. இந்த அரிய வாய்ப்பு இப்படிலாம் ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும்.
ஸோ திருச்சி வாழ் மக்களே இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மக்களே பாத்தீங்களா, நான் காமிச்சது பாத்தீங்கல்ல, இதே மாதிரி தான் ஒவ்வொரு ஸ்கூலும் நோட்டிபிகேஷன் எடுப்பாங்க. சரிங்களா, வேகன்சி இருந்தால். இல்லாத பட்சத்துல அதாவது என்ன கொடுத்துருவாங்கன்னா, ஃப்ரெஷ் அட்மிஷன் வேகன்சி ஃபார் த இயர் 2026-27 கொடுத்துருவாங்க. ஸோ அதை போய் செக் பண்ணி பாருங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும், நான் இதுக்கு முன்னாடியும் நான் சொல்லியிருக்கேன், ஒவ்வொருவரும் அவர்களுடைய வெப்சைட்டை போய் செக் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ மறந்துடாம போய் செக் பண்ணி பாருங்க. கிளாஸ் 2ல இருந்து ஆன்வர்ட்ஸ் ஏதாவது ஸ்கூல்ல இல்லைன்னு சொன்னாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி இருக்குன்னு சொன்னாங்கன்னா அப்ளிகேஷனை வாங்குங்க, கொடுங்க. ஓகே மக்களே, இந்த அப்ளிகேஷன்ல ஆஃப்லைன் அப்ளிகேஷனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்க கொண்டு போக வேண்டும் அப்படின்னா, அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸ் படிச்சிருக்காங்க அவர்களுக்கு செகண்ட் கிளாஸ்ல ஆஃப்லைன்ல சீட் வாங்கணும்னா அவர்கள் என்ன கொண்டு போக வேண்டும். ஃபர்ஸ்ட் சஃபிஷியன்ட் போட்டோ, ரீசன்ட் போட்டோகிராஃப்ஸ் 3-4 வச்சுக்கோங்க. சரிங்களா, குழந்தையுடைய ஆதார் கார்டு, அப்பா அம்மாவுடைய ஆதார் கார்டு, இது 3மே தேவை. அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப். சரிங்களா, அட்ரஸ் ப்ரூஃப் கொண்டு போய் ஆக வேண்டும். குழந்தையுடைய பர்த் சர்டிபிகேட், குழந்தையுடைய காஸ்ட் சர்டிபிகேட். சரிங்களா, இவ்வளவு மெயினான விஷயம். ப்ரீவியஸ் இயர்ல 1ஆம் கிளாஸ்ல அந்த குழந்தை படிச்சிருந்தாங்கன்னா அவர்களுடைய மார்க் ஷீட். சரிங்களா, அதை மட்டும் வாங்கிட்டு போங்க, டிசி வாங்கிட்டு போயிடாதீங்க. ஏன்னா கன்ஃபார்ம் சொல்ல முடியாதுல்ல, அதனால யாரும் டிசி வாங்கிட்டு போயிடாதீங்க. அப்படி ஸ்கூல்ல இருந்து ஏதாவது போனஃபைட் அது மாதிரி கொடுத்தாங்கன்னா அதை கூட வச்சுட்டு நீங்க கேட்கலாம். சரிங்களா, செகண்ட் கிளாஸுக்கு இந்த லிபரல் இருக்கு. ஆனா தேர்ட் கிளாஸ்ன்னு போகும்போது இன்னும் கொஞ்சம் கேட்பாங்க, ப்ரீவியஸ்லி படிச்சது என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க கொடுக்க வேண்டியது வரும். ஸோ மக்களே, இவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் நீங்க கொண்டு போகணும். அதோட பிளட் குரூப் மறந்துடாதீங்க. அட்மிஷன் போடும் போது உங்க குழந்தைக்கு பிளட் குரூப் தேவை. ஸோ அதையும் மென்ஷன் பண்ணுங்க. அதுக்கான சர்டிபிகேட்டையும் கையில வச்சிருக்கணும். சரிங்களா, அதோட நீங்க கொடுக்கும் போது இந்த அப்ளிகேஷனோட முடிஞ்சிருமா அப்படின்னு இல்லை, அங்க ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க. அதை ஃபில் பண்ணி இவ்வளத்தையும் நீங்க என்ன பண்ணணும், ஜெராக்ஸ் எடுத்துட்டு போங்க. ஜெராக்ஸ் எடுத்துட்டு ஒவ்வொரு டாக்குமெண்ட்ஸும் கீழே ஒரு சிக்னேச்சர், செல்ஃப் அட்டஸ்டட், உங்க பெற்றோர்களுடைய அட்டஸ்டட். சரிங்களா, அதாவது குழந்தைய கூப்பிட்டு போகணும். சரிங்களா, அட்மிஷன் போடணும்னா அதை கூப்பிட்டாங்கன்னா அப்ப சொல்ல வரேன். அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்குறதுக்கான குழந்தைய கூப்பிட்டு போக தேவையில்லை. ஆனா அட்மிஷனுக்கு வாங்க, நீங்க அட்மிஷன் போட்டுக்கோங்க சொன்னா அப்ப பக்கா கூப்பிட்டு போகணும் குழந்தைய. சரி, பெற்றோர்கள் 2 பேரும் போகணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா போகணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா மக்களே, யாராவது ஒரு ஆள் மட்டும் போனா போதும். ஆனா குழந்தைய பக்கா கூப்பிட்டு போகணும். சரியா மக்களே. மக்களே, இவ்வளவுதான் நீங்க அட்மிஷனுக்காக நீங்க கொண்டு போக வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் வித் ஆஃப்லைன் அட்மிஷனுக்காக. சரிங்களா, ஸோ இவ்வளத்தையும் கொண்டு போங்க. அதோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் மறந்துடாதீங்க, அதையும் சேர்த்து கொண்டு போக வேண்டி வரும். சரிங்களா, ஸோ இவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போயிட்டு அவங்க வெரிஃபை பண்ணிட்டு ஓகே பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அவ்வளவுதான் மக்களே. சரிங்களா, ஸோ அதை கொண்டு போங்க, வெரிஃபை பண்ணி கொடுத்துருவாங்க. பிரச்சனையே இல்லாம நீங்க அட்மிஷன் போட்டு வந்துடலாம். நானும் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், எல்லா குழந்தைகளுக்கும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ மக்களே, உண்மையிலேயே உங்க குழந்தை என்ன ஏஜ் இருக்கோ அந்த குழந்தைக்கு ஏஜ் படி ட்ரை பண்ணி பாருங்க ஃபர்ஸ்டா. ஏன்னா உங்களுக்கு 9ஆம் தேதி தான் ரிசல்ட் கிளாஸ் 1க்கும், பால்வாட்டிக்காக்கு அந்த குழந்தைக்கு 8ஆம் தேதி தான். ஸோ சேர்க்கறதுக்கான வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கல, அந்த பெற்றோர்களுக்கு இன்னும் ஒரு சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த குழந்தைகளுக்கு உண்மையிலே 7 வயசு 8 வயசு இருந்துச்சுன்னா அவங்களுடைய ஸ்டாண்டர்டுக்கு ஏத்தாறு போல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, என்னைய பொறுத்த வரைக்கும். சரிங்களா, விட்டுறாதீங்க. இது ஒரு சான்ஸ் உங்க பகுதியில இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயம், அதனால சொல்லிட்டேன். நீங்க பிடிச்சிருந்தா ஏற்றுக்கொள்ளுங்கள், பிடிக்காதவர்கள் விட்டுட்டு போங்க. ஓகே மக்களே, இதை பற்றியும் ஏதேனும் டவுட் உங்களுக்கு இருந்துச்சா என்னை அணுகவும். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அமர்நாத். நன்றி, வணக்கம்.